ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நான் காலையிலே மார்க்கெட் போயிட்டு 2 பாம்ஃப்ரெட் வாங்கி கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. மீடியம் சைஸ் பாம்ஃப்ரெட், நியர்லி 1 kg இருக்கும். ஸோ இப்போ நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா தண்ணி விட்டு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிடுவோம். ஓகே, வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி தயிர், மஞ்சள் தூள் அண்ட் உப்பு போட்டு ஒரு வாட்டி பெசரி வச்சிடலாம். ஒரு 5 minutes இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாம். ஓகே, தனி மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், மீன் மசாலா தூள் 2 டேபிள் ஸ்பூன், ஓகே ஜீரகத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அண்டு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. ஓகே, எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள பொருள் தான், எதுவும் ஒன்று மறைக்கல. ஓகே, இப்போ வந்து லெமன் ஒரு ஹாஃப் கட் பண்ணி புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ மசாலாவை மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம அப்ளை பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ண மசாலாவை அப்ளை பண்ணி வச்சிடலாம். ஓகே, நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட ஓகே தான், நல்லா டேஸ்ட் வரும். எப்பயுமே மசாலாவில் வந்து சால்ட் வந்து ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை ஊறி வரப்போ ஃப்ரையில் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம். ஒரு 1 hour ஊற வச்சிடலாம். அப்படியே அதில் கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுக்கலாம். ஸோ வந்து அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஓகே, அதை ஊறிக்கிட்டு ஒரு 1 hour ஊறட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஈஸியான மெத்தடு. இந்த பாம்ஃப்ரெட் எப்படின்னா உங்களுக்கு ஃப்ரைக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பெரிய சைஸ் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்படின்னா ஏன்னா அந்த மசாலா நல்லா உள்ளே ஊறிடும், ஸோ டேஸ்டியாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இண்டக்ஷன் ஆன் பண்ணிவிடுவோம். நம்ம மீடியம் ஹீட்டில் தான் குக் பண்ண போகிறோம். ஓகே, பேன் வச்சாச்சு. ஆயில் ஊற்றிக்கலாம். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு கொஞ்சமாக போட்டால் போதும். ஜஸ்ட் 1 layer வந்தால் போதும், ரொம்ப தேவையில்லை. அப்போ தான் வந்து அந்த தவா ஸ்டைலில் வரும். ஓகே, ஸோ எண்ணெய் சூடேறிட்டுருக்கு. ஓகே, இப்போ மீன் எடுத்து போட்டாச்சு. ஸோ வேகட்டும். ஒரு 4 to 5 minutes வந்தால் போதும் ஒரு சைடுக்கு. ஃபிஷ் வந்து நார்மலி சீக்கிரம் குக் ஆகிடும். ஸோ கோல்டன் ப்ரௌன் அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம திருப்பி போட்டுடலாம். ஓகே, இப்போ திருப்பி போட்டோம். ஸோ அடுத்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 minutes அதே மாதிரி தான் வேகட்டும். உங்களை அந்த கலர் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப பிளாக் ஆகாமல் அந்த கொஞ்சம் ப்ரௌன் ரெட்டிஷ் ப்ரௌனாக வர மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ நீங்கள் இப்போ அதோட எடுத்துடலாம். ஓகே, நம்ம ப்ரௌன் போட்டாச்சு. ஸோ எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் ஃப்ரை ரெடி. ஸோ சிம்பிளான மெத்தட் இது, டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வேறு ஒரு வீடியோவில் ஒரு புது ரெசிபியோட
உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.